எலும்பே இல்லாத மட்டனை நல்லா கழுவி எடுத்துட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, தயிர் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மசாலாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மசாலா எல்லாம் கறியோடு பிடிச்ச பிறகு கொஞ்சமாக மட்டும் தண்ணியை தெளிச்சிட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கிறேன், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போவும் நம்ம குழம்பு மசாலாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த கறியை ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டனா சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும். சுட சுட சாதம் ரசம் இருந்தால் போதும், சூப்பராக இருக்கும்.